யாராவது கூலி கொடுத்துட்டு தாலி அறுத்துக்குவாங்களா? பெரியமா துவங்காத. கூலி கொடுத்துட்டு யாராவது தாலி அறுத்துவாங்களா சொல்லு. செய்வாங்களா வேலையை? ஏண்டி அம்மா நீ கேட்கறது நல்லா இருக்குதா? இது சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கு? இது ரொம்ப பொம்னாடி சொல்றீங்க. கூலி கொடுத்துட்டு தாலியா இருப்பாங்களா? கூலி கொடுத்து தாலியா இருப்பாங்களா? ஆமா. ஒரு கணவர் மாண்டுறாரு, கூலி கொடுக்காத சங்கர தாலியா இருக்க வரான். உங்களை தான் கேட்கறேன், ஏன்டி பயமொழி அர்த்தம் பண்றீங்க? ஏய் சரி, நீ சொன்ன குறி அர்த்தம் உண்மை. உண்மை. கூலி கேட்கிறேன், கூலி கேட்டா நான் கொடுக்கலாம். கூலி கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை என்கிட்ட இல்ல. ஏன்னா கூலி கொடுக்கிற தகுதி என்கிட்ட இல்ல. அரசாள்றான் என் பிள்ளை, அவன் தான் மகாராஜா. அவன் சொன்னாதான் நான் கூலியே கொடுக்க முடியும். அப்ப நீ என்னால முடியாது. அதனால என் பிள்ளை கேட்டு மனைவி நான் எத்தனை மணி நேரமா காத்திருந்ததை சொல்லலான்னு என் பிள்ளை கேட்டு கொடுக்கிறேன்னு சொல்றேன். மகாராஜா அவன் வார்த்தையை தவிர நான் கூலி கொடுக்க முடியாது. அதனால என் பிள்ளை கேட்டு கொடுக்கிறேன். வா போகலாம். இந்த அம்மா எனக்கு செய்த கொடுமை எல்லா பெண்களும் தெரியும். ஆமா, பார்த்த அன்னைக்கு குயில நீங்க என்ன செய்தாங்க பார்த்தனா? மாமியார் இவங்க. ஆமா, வயசுல பெரியவங்க. மாமியார் வந்து தாய்க்கு சமானம். 20 வருஷம் ஒரு பெண்ணை வளர்க்குறாங்க. ஆனால் 60 வருஷம் 70 வருஷம் மாமியார் இடத்துல தான் வாழணும். ஆமா, அப்ப யாரு பெரியவங்க? அதனால தான் மாமியார் பெற்ற தாய்க்கு சமானம் மருமகள். ஆமா, ஒரு பெண்ணு அதே மாதிரி ஒரு பெண்ணை நம்ம வளர்க்குறோம், மறு வீட்டுல கொடுத்துடுறோம். ஆமா, மறு வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தா பெண்ணு மருமகளும் நமக்கு ஒரு பெண்ணு மாதிரி தான். ஆமா, சில இடத்துல வந்து மாமியார் மருமக ஒற்றுமை வாங்குறாங்க. சில இடத்துல வர புண்ணுவதி சரியில்லைன்னா 3ஆம் மாசமே தனியா போடுறாங்க. ஆமா, இது அவங்க பழக்கமாகி போச்சு. என்னை எட்டி உதைத்தார்கள். சிகைப்படுத்தி இழுத்து வரும்போது எட்டி உதைத்து தள்ளனாங்க. அதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் இருக்கிறேன். நான் அக்னியில் பிறந்தவள். நானே முறை தவறாமல் நடந்தால் தப்புதானே? தப்புதான். பெருந்துருவாலை சகந்தலாவை ஏன் அடிச்சேன்? அவங்க என்னோட சின்னவங்க. உன்னோட சின்னவங்க. அவங்க தப்பு செய்யறாங்க, அடிச்சேன். தப்பு செய்யறாங்க, அடிச்சேன். வயசுல பெரியவங்க அடிக்கூடாது. பேரரசு என் மாமனார் திருவிழாட்டு தான். ஆமா, சிற்றரசு போல தான் துரியோதனை. ஆனா பேரரச மனைவி அடிச்சுட்டாங்க கொத்தியம்மான்னு நினைக்கிறாங்க. அப்ப நான் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்களை அடிக்கூடாது. மரும குணத்து ஒரு பக்க வீடு, மாமியார் குணத்து ஒரு பக்க வீடு. அவனும் என்ன 56 தேசத்தாள கூடியவர். யாரு? துரியோதன மகாராஜா. ரத்னம் புருஷன் தான் மாமியார் அம்மா கிட்டையும் பொண்டாட்டி கிட்டையும் லோல் போடுறான். ஆம்பளைக்கு இருக்கிற கஷ்டம் பொம்பளைக்கு கிடையாது. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒரு ஆடவன் உழைப்புக்கு போய் வந்தா வருஷம் இல்லாத இருக்கணும். முதல்லயே உட்காந்துரும் அம்மா. அது இல்லாத பொல்லாத சொல்லும். உள்ள போனோடனே இது இல்லாதலாம் கண்ணீர் விடும். அம்மாவும் பேசக்கூடாது, பொண்டாட்டிக்கும் பேசக்கூடாது. சொல்லாம சன்னியாசா வெளியே போயிடணும். சொல்லக்கூடாது. அது மாதிரி சன்னியாசியா போறது எங்க? நீ போயிடு. சன்னியாசா போவா? எங்க போய் பார்க்கணும்? துரியோதனை பார்க்கலாம். தெரியவில்லையோ? தெரிவித்தால் புரியும். நான் துரியோதன
பட்டணம் ஆத்திரத்தை ஆளக்கூடிய பேராசை கைத்தளபதி ஆமா அரக்கேளு சட்டக்குடியூர் பரதாபுரி சகரன் துரை துரியோதன மகாராஜா யாரு துரியோதன மகாராஜா ஒப்படி இருந்தாலும் வீரபட்டயமானி அப்படின்னா வீரத்தால் ஏற்பட்டது அந்த வண்டகமணி வீர வண்டகமணி பெருமையோடி நோன் அடித்து இதற்கு முன்பதாக ஆட்சி செய்து வந்தவர் யார்? என் தந்தை திருநாட்டு மகாராஜா. அதற்கு பிறகு நான் வருகிறேன் என்றால் அதாவது பண்டைய திலகமணி அழிந்தவன் அது விளக்கன்னா அதாவது அந்த மாலை அடித்து கொண்டால் மாலை ஆமாம் நான் தான் வருகிறேன் என்று தந்தைக்கு தெரியும். உங்க தந்தைக்கு தெரியும். ஆமாம். அப்படி இருந்தாலும் எனக்கு ஏற்பட்ட சத்ராதி தாயாதி விரோதி மகளாளி அவர்தான் பஞ்ச பசங்க குண்டவர்கள் யாரு பாண்டவங்க அந்த பஞ்ச பசங்க அந்த முண்டிச்சு பத்துது. ஐயோ அப்படியே சொல்லாதீங்க. ஏய் பங்காளிங்க. ஏன் பங்காளி சொல்ற இருக்கிறேன்? நீ பங்காளி நீ சொல்ற, நான் ஏன் வெறுக்கிறேன்? நான் வைக்கிறேன். ரோஜா சுயாக செய்தார் பஞ்சவர்கள் அந்த ரோஜா சுயத்தை பார்க்க போனீங்க. அப்படி பார்க்க செடியாலே அந்த இடத்திலே மண்டபத்தை சுத்தி பார்த்து வரும் தவையே தவறி கீழே விழுந்தீங்க. ஏண்டா நான் ராஜா ஒரு ஆண் ஒரு சிங்கம். நான் வீட்டை என்னையா நான் வீடு அந்த அம்மா வந்து கீழே விழுந்து சொல்லிட்டு உங்களை ஒரு மாவட்டம் முதல்ல வச்சுக்கிறாங்க. தப்பு தானே? ஓப்பாடி விழுந்தாடி